ஒரு காலத்துல பெண்களுக்கு கூந்தல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. காலப்போக்குல நாகரிகம் மாற மாற கூந்தல்களின் சைஸும் மாறுச்சு. மக்களுடைய மனங்கள்ல எண்ணங்கள்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பின்னாடி அது ஒரு பெரிய விஷயமா ஏற்கப்படல. ஃபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்தோடனே எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. இது கூந்தல் மட்டும் இல்ல, உணவு, உடை, இருப்பிடம் இப்படி எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய மாற்றங்களை நிகழ்த்துச்சு. புரட்சியை உண்டு பண்ணுச்சுன்னு தான் சொல்லலாம். சீனாவுல இருக்க ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணுல இருந்து 80 வயசு பாட்டி வரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூந்தல் பாத்தீங்கன்னா மிக நீளமா இருக்கு. சீனாவுல குவாங்ஸி மாகாணத்துல இருக்க குவாங்லுவோ கிராமம் தான் அந்த கிராமம். இந்த கிராமத்துல பெண்களுடைய நீளம் 6.8 மீட்டர் அளவுக்கு வளருதுன்னு சொல்லப்படுது. இந்த கிராமம் பாத்தீங்கன்னா உலகுல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கிராமமா இருக்கு. இந்த கிராமத்துல இருக்க எல்லா பெண்களுடைய முடி பாத்தீங்கன்னா கருகருன்னு இருக்கு. முடி எல்லாமே நீளமா இருக்கு. இது என்னன்னா டெஸ்ட் பண்ணியும் பார்த்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்னன்னா யார்கிட்டயும் சொல்லல, எப்படி பண்றோம் அப்படின்ற விஷயமே சொல்லல. பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. காலங்கள் மாற மாற மக்களுடைய எண்ணங்கள்லயும் மாற்றம் இருந்துச்சு. ஒரு முடிய சுத்தி ரவுண்டா கட்டுனா இவர் திருமணம் ஆனவர்னு அர்த்தம். சோ குழந்தை பெற்றதுக்கு அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இங்க காது முடியில இந்த இடத்துல கட் பண்ணா அவங்க மேரேஜுக்கு ரெடியா இருக்காங்க. இப்படி அவங்களுடைய சமூக அமைப்பு அந்த கிராமத்துல இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் படிச்சுட்டு வர்றப்ப என்னன்னா டெக்னாலஜி மாறுறப்ப அவங்களும் மாறுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 18 வயது அப்ப மட்டும்தான் ஒரே ஒரு தடவை மிழி வெட்டுவாங்க. அதுவும் காது மடல் கிட்டக்க வெட்டுவாங்க. இவங்க தங்களுக்குள்ள பல சட்ட திட்டங்களே வச்சிருந்தாங்க. இப்ப அதை கொஞ்சம் தளர்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். முடியோட நீளத்தை கணவன் முன்னாடி மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப என்னன்னா அவர்களுக்கு பொருளாதார தேவைகள் இருந்துச்சு. சோ இயற்கையான ஐட்டங்களை வச்சு, அதாவது தன்னுடைய முடி வளரக்கூடிய அந்த இயற்கை ஐட்டங்களை வச்சும் தங்களுடைய முடியை காமிச்சு, அதாவது டூரிசம் வர்றாங்கல்ல மக்கள், சோ அவங்கள்ட்ட காமிச்சு அவங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 30,000க்கு குறையாம அவங்க சம்பாதிக்கிறாங்க. இவங்க அரிசி கழுவிய நீர், அதாவது அந்த அரிசியை கழுவுனா அந்த வேக வச்ச கஞ்சி இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணி இவங்க இவ்வளவு கருமையான ஒரு கூந்தலை பெறாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க சிவப்பு யாவோன்னு அழைக்கப்படுறாங்க. சிவப்பு மேல பாத்தீங்கன்னா சிவப்பு ட்ரெஸ்ஸும் கீழே கருப்பு ட்ரெஸ்ஸும் கலந்த ட்ரெஸ்ஸை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. இவங்களோட முடி பாத்தீங்கன்னா ஒரு பரம்பரை சொத்து மாதிரி தலைமுறை தலைமுறையா காப்பாத்திக்கிட்டு வர்றாங்க. இன்னமும் இது நடைமுறையில இருக்கு. முன்னாடி கட்டுப்பாடுகள் நிறைய இருந்துச்சு. இப்ப கட்டுப்பாடுகளை தளர்த்திருக்காங்க. அதாவது அரிசி கழுவிய நீர்வாங்க. அதாவது அரிசி முதல்ல கழுவுற நீர்ல 2வது 3வது கழுவுற நீரை ஒரு நாள் முழுக்க வச்சு அதனோட ரோஸ்மேரி, லாவெண்டர் எண்ணெய், டீ ட்ரீ எண்ணெய், ஸோ இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி இது அதோட ஏதாவது ஒண்ணு மட்டும் சேர்த்து பயன்படுத்தி அவங்க தங்களுடைய கூந்தலை வளர்க்குறாங்கன்னு சொல்லப்படுது. பொதுவா இந்தியா, சீனா போன்ற நாடுகள்ல தினமும் அரிசி சாதம் தான் சாப்பிடுவாங்க. கஞ்சியை வடிகட்டி அதை யூஸ் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது.